இந்த ஆலயத்தை நீங்கள் எப்படி பேணுகிறீர்களோ அதே போல உங்கள் உடலையும் உள்ளங்களையும் பேணுங்கள். வேறு எந்த மறையுறையும் உங்கள் வாழ்வுக்கு அவசியமே இல்லை. இந்த ஆலயத்தை பேணுவது போல உங்கள் உடலையும் உள்ளங்களையும் பேணினீர்கள் என்றாலே உயரங்களுக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். காரணம், ஒரு வாரம் இந்த ஆலயத்தை நீங்க தூய்மைப்படுத்தாம விட்டா என்ன ஆயிடும்? என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க பிள்ளைங்களா. இன்னைக்கு உங்களுடைய நாள் தானே. ஒரு வாரம் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் ஆலயத்தில் என்ன படியும்? தூசி படியுமா படியாதா? தூசி படியும். ஒரு மாதம் தூய்மைப்படுத்தாமல் விட்டால் என்ன ஆகும்? நிறைய தூசியோட சேர்ந்து குப்பையும் வரும். வருமா வராதா? ஆமாவா இல்லையா? ஒரு வாரம் நீங்கள் தூய்மை செய்யவில்லை என்றால் தூசி படியும். ஒரு மாதம் தூய்மை செய்யவில்லை என்றால் வலைகளை எல்லாம் பிடிச்சு குப்பை போல மாறும். ஒரு ஆண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்தை தூய்மை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும்? இது ஒரு பாழடைந்த மண்டபம் போல, பாழடைந்த ஒரு அரங்கு போல மாறும். ஆமாவா இல்லையா? ஆமா. இதுதான் வாழ்க்கை என்பதும் இறைவன் நம்மை எல்லாம் இன்று அழைப்பதும் கூட இந்த ஆலயத்தை நீங்கள் வைத்திருப்பது போல அனுதினமும் உங்களை பெர்ஃபெக்ஷன் இஸ் an everyday effort என்று சொல்லுவார்கள். நேர்த்தி என்பதும் நிறைவு என்பதும் முழுமை என்பதும் ஏதோ ஒரு நாளில் நாம் புதிதாக கண்டெடுக்கிற ஒரு தரிசனம் அல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நமது தேடல், நமது அர்ப்பணம், நமது விடாப்பிடியான ஒரு உறுதிதான். இந்த ஆலயம் எப்படி இருக்கிறதோ அதே போல நீங்களும் இருங்கள் என்கின்ற வாழ்த்து. உள்ளபடியே நான் இன்று திருப்பலிக்கு வருவதற்கு தந்தை அவர்கள் அழைத்த போது ஒத்துக்கொள்வதற்கும் காரணம், நான் சொன்னேன் அல்லவா, 33 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நான் திருப்பலி நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னேன். அப்போது இன்று மூத்தவர்களாக இருப்பவர்களுக்கு ஒருவேளை தெரியும், குமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கோயில் பிரச்சனை இருந்தது. மணலி குழிவிடை என்கின்ற ஒரு பிரச்சனை வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். அப்போது எனக்கு வயது 25. ஒரு ஆவேசமான ஒரு இளம் வயது அருட்தந்தையாக இருந்த காலம். நள்ளிரவில் அந்த ஆலயத்தை இடித்தார்கள். அந்த இரவிலேயே ஆலயத்தை மீண்டும் கட்டி அடுத்த நாள் மிக்கேலாண்டவருடைய ஆலயம், அடுத்த நாள் ஆலயத்தில் திருப்பலியும் நடத்தினோம். அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு 3 ஆண்டு கால போராட்டம். அந்த போராட்டத்தில் செம்பருத்தி விலையிலிருந்தும் வந்து கலந்து கொண்டார்கள், துணை நின்றார்கள், ஊக்கமும் உதவியுமாக இருந்தார்கள். அந்த 33 ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஆண்டு கால போராட்டத்தில் இப்ப ஃபாதர் அழைத்த போது அவருக்கு நான் சொல்லல, இந்த திருப்பலிக்கு வருவது அன்று செய்த அந்த உதவிக்கு நான் சொல்லுகிற அல்லது நன்றி சொல்கிற ஒரு வாய்ப்பாகவும் இந்த நாள் எனக்கு இருக்கும். எனவே இந்த திருவிழா திருப்பலிக்கு நான் செல்ல வேண்டும் என்ற உணர்வோடும் தான் இந்த திருப்பலிக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றும் அந்த நினைவுகளோடு இருக்கிற சிலரேனும் இங்கு இருப்பீர்கள். அந்த மணலி குழிவிளை கோயில் என்று இருக்கிறது என்றால் பல தேவாலயங்களுக்கும் பலருக்கும் பங்கு உண்டு. செம்பருத்தி விலையிலிருந்தும் பலருக்கு அதில் பங்கு உண்டு. எனவே உங்களை நான் அன்புடன் வாழ்த்துகின்றேன், நன்றி சொல்லி பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு இளைஞர் தினம் என்றுதான் முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் வந்த பிறகு தெரிந்தது இது சிறார் தினமாகவும் பாலர் தினமாகவும் இருக்கிறது. இன்னைக்கு இப்போ திருப்பலி தொடங்கி ஒரு 25 நிமிஷம் ஆகுது. இந்த 25 நிமிஷத்துல நீங்க கொஞ்சம் எல்லாம் அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல, பார்த்திருப்பீங்கல்ல. ரொம்ப அழகா ஏதாவது பார்த்தீங்களா? யாராவது சொல்லுங்களேன், என்ன ரொம்ப அழகா இருந்தது? என்ன அழகா இருந்தது சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு ரொம்ப அழகா இருந்தது. இந்த மெழுகுத்திரி கொளுத்து நேரம் இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து நின்று அவங்க மெழுகுத்திரி ஏத்தினாங்கல்ல, அது அழகா இருந்ததா இல்லையா? அழகா இருந்ததா இல்லையா? அத்துணை அழகு, கள்ளம் கபடு ஏதும் இல்லாமல் சின்ன பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் யார் முதலில் நிற்பது யார் இரண்டாவது என்கின்ற அந்த பிரச்சனையே இல்லை. எல்லோரும் சேர்ந்து நின்று அழகாக அந்த தீபத்தை அவர்கள் ஏற்றினார்கள். இன்று நான் இந்த திருப்பலி நிறைவேற்றி விட்டு செல்கிற போது இன்னும் சில நாட்களுக்கு நான் போட்டோ எடுக்கல, யாரும் எடுத்தாங்களான்னு தெரியல. அந்த காட்சி என்பது அழகான காட்சி. இது போல நீங்கள் இருங்கள், என்றும் இருங்கள்.
இன்னைக்கு முதல் வாசகத்துல கேட்டோம், எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைக்கிறார். அப்போது அவருக்கு என்ன வயது இருந்தது தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் எரேமியாவை அழைக்கிற போது, இறைவாக்கினராக தெரிவு செய்கிற போது அவருக்கு வயது புற வரலாற்றின்படி, எக்ஸ்ட்ரா ஹிஸ்டரி என்று சொல்வோம், வரலாற்றின்படி 17 அல்லது 18, 20 இவ்வளவுதான் வயது. எனவே இறைவாக்கினர் ஆவதற்கு நீங்கள் 60 வயது 70 வயது கடந்தவர்களாக, பெரியவர்களாக, மூத்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விவிலிய வரலாற்றில் ஒரு இறைவாக்கினராக அழைக்கப்படுவதற்கு வயது என்பது ஒரு வரையறை அல்ல. 17 வயதில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எரேமியாவை ஆண்டவர் இறைவாக்கினராக அழைத்தார் என்றால், அன்று இருந்த அறிவு கருவூலங்களை விட, தகவல் திரட்சிகளை விட 1000 மடங்கல்ல, கோடி மடங்கு அதிகமாக இன்று இருக்கிற காலகட்டத்தில் 17 வயது கூட அவசியமில்லை. ஏன் 5 வயதில், 7 வயதில், 8 வயதில், 10 வயதிலும் ஆண்டவர் இறைவாக்கினர்களாக இந்த பிள்ளைகளை, உங்களை அழைக்க முடியும். இயேசு மீட்பராக உயர்ந்த பொழுது அவருக்கு எத்தனை வயது? இளைஞர்கள் சொல்லுங்களேன். இளைஞர்களுக்கும் இன்னைக்கு சேர்த்தே சொல்லுவோம். யார் பட்டுன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம பீடத்தில் இயேசு ஆண்டவருடைய படத்தை பார்க்கிறப்போ அவர் ஏதோ ஒரு 50 வயசு 60 வயசுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? எத்தனை வயசு இயேசு ஆண்டவருக்கு? மறுகேள்வி எல்லாம் இப்ப வருது இல்லையா? எத்தனை வயசு? ஒரு சும்மா கெஸ்ல சொல்லுங்க. 33 சொன்னது யாரு? கை தூக்குங்க. இயேசு பணிவாழ்விற்கு வந்த பொழுது அவருக்கு வயது 30 வயதில். இது இளையர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று முக்கிய செய்தி. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அவர் பிறந்தது ஒரு மாட்டுத் தொழுவத்தில். அவர் ஒன்றும் அரச குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. எந்த பல்கலைக்கழகங்களுக்கு சென்றும் அவர் பட்டங்களை பெறவில்லை. எந்த கல்லூரிக்கும் அவர் செல்லவில்லை. அன்று ஃபார்மல் எஜுகேஷன் என்பது ஆரட்டரி என்று சொல்வார்கள். நிலப்பிரபுக்களுக்கும் ஏனைய அரசகுல வம்சத்தவர்களுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே உரியதாக இருந்த அந்த கல்வி இயேசுவுக்கு கிடைக்கவில்லை. அவருடைய தந்தை ஒரு சாதாரண தச்சு தொழில் செய்தவராக இருந்தார். அன்னை மரித்தாய் ஒரு எளிய குடும்ப பெண். அவருக்கு வங்கி கணக்கு எதுவும் இருக்கவில்லை. இன்று நமக்கு இருப்பது போல மொபைல் போன் வசதி எல்லாம் இயேசுவுக்கெல்லாம் கிடையாது. அவர் தனக்கென்று வைத்திருந்தது ஒருவேளை தான் அணிந்திருந்த ஆடை மட்டும்தான். ஆனால் 30 வயதில் தொடங்கிய அவரது வாழ்க்கை 3 ஆண்டுகால பணிக்காலம். இந்த உலகில் எத்தனையோ மாமன்னர்கள் வந்திருக்கிறார்கள், படைகள் நடத்தி இருக்கிறார்கள், எத்தனையோ நாடுகளினுடைய பாராளுமன்றங்கள் அமைந்திருக்கின்றன, அமர்ந்து விவாதித்திருக்கின்றன. எத்தனை நாடுகளினுடைய சட்டமன்றங்கள் இருந்திருக்கின்றன. மாபெரும் தலைவர்கள் அந்த சட்டமன்றங்களில் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், சட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, படை நடத்தி வெற்றி கண்ட அத்தனை மன்னர்கள் சேர்த்து பார்த்தாலும், அமர்ந்து விவாதித்த அத்தனை பாராளுமன்றங்களினுடைய பயனை நீங்கள் தொகுத்து பார்த்தாலும், அமர்ந்து சட்டம் செய்த அத்தனை சட்டமன்றங்களினுடைய விளைவுகளையும் தொகுத்து பார்த்தாலும், இந்த ஒற்றை வாழ்க்கை வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கத்தை இவை அனைத்தும் இணைந்து ஏற்படுத்தவில்லை என்பதுதான் வரலாறு, சான்று, உறக்கச் சொல்லும் நமது சாட்சியம். ஒன் சாலிட்டரி லைஃப் என்று சொல்வார்கள். ஒன் சாலிட்டரி லைஃப், ஒற்றை வாழ்க்கை. ஒரு மனிதன் அந்த இறை என்பதை உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டு சாட்சியமாக, சான்றாக இந்த உலகத்திற்கு முன்னால் நிற்கிற பொழுது, மீண்டும் சொல்லுகிறேன், 2000 ஆண்டுகளாய் நடத்தப்பட்ட படைகளை விட, அமர்ந்து விவாதித்த பாராளுமன்றங்களை விட, சட்டமன்றங்களை விட ஒற்றை வாழ்க்கை, ஒன் சாலிட்டரி லைஃப், ஒரு வாழ்க்கை. மனித வரலாற்றை நீங்கள் சொல்லுங்கள், ஒரு விசுவாச பெருமிதத்தோடு சொல்லுங்கள். இயேசு என்கின்ற அந்த ஒற்றை வாழ்க்கை வரலாற்றை வடிவு செய்தது, வரலாற்றை வரையறுத்தது, இன்றும் அது வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த ஒற்றை வாழ்க்கை என்பதை இன்று நாம் வலியுறுத்துகின்றோம் பிள்ளைகளுக்கும். 17 வயதில் எரேமியா
இறைவாக்கினராக அழைக்கப்பட்டார் என்றால் அவர் என்ன சொல்றாரு? நான் வயதில் குறைந்தவன், எனக்கு திறமை இல்லை, நான் ஆற்றல்கள் இல்லாதவன், நான் எப்படி இறைவாக்கு உரைக்க முடியும்? எப்படி இறைவாக்கினராக மாற முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், மக்கள் இனங்களுக்காக உன்னை தெரிவு செய்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன். இறைவன் நம்மோடு இருக்கையில் நாம் எந்த உயரங்களுக்கும் செல்ல முடியும். முதலில் பார்ப்போம், இந்த இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா செல்ஃப் கான்பிடன்ஸ் கொஞ்சம் குறைவு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் இதெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் உயர்ந்தவர்கள், இதெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் ஆற்றலாளர்கள் என்று ஒரு பிம்பத்தை, ஒரு வனப்பை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அழைக்கிற போது நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எத்தனை உயிர், மனித உயிர்கள் இன்னைக்கு இருக்குன்னு எவ்வளவு? வாட் இஸ் தி பாப்புலேஷன் ஆஃப் தி வேர்ல்ட் இன்னைக்கு உலகத்தில்? யாராவது சொல்லுங்களேன். நான் 1000 ரூபாய் பரிசு கொடுத்துட்டு போறேன். ஒரு கெஸ், முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க. இந்த உலகின் மக்கள் தொகை எவ்வளவு? இறைவன் படைத்த உயிர் ஜீவராசிகள், உயிர் ஜீவராசிகள் அல்ல, மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 600 இல்லையா? 600 கோடி, 500 கோடி, 700 கோடி, தெரியுமா தெரியாது? 830 கோடி. அட்லீஸ்ட் ஒரு தகவல், இன்னைக்கு போறப்போ ஒரு தகவல். எத்தனை கோடி? 830 கோடி. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒருவர் தானும் நகல் இல்லை, ஒவ்வொன்றும் தனித்துவமான படைப்பு. 830 ஜெராக்ஸ் கிடையாது. இறைவன் இந்த உலகத்தில் 830 கோடி ஜெராக்ஸ உருவாக்கல. ஒவ்வொருவரும் தனித்துவமான. எப்படி நீங்கள் ஒரு வீடு கட்டினால் அது ஒரு வீட்டை மாதிரி இன்னொரு வீடு இருக்கலாம். ஆனா ஆண்டவனுடைய படைப்பில் ஜெனடிக்ஸ் சொல்லுவாங்க, ஜெனோம் பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க, நீங்க டீகோட் பண்ணி கடைசி அந்த ஜீனுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு மனித பிறப்பும் தனித்துவமானது, ஆற்றல்கள் நிறைந்தது. இப்ப என்ன, நான் படிக்கிறப்போ எனக்கு கணக்கு வராது, சுட்டு போட்டாலும் வராது. கணக்கு வராது யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. அப்படியா? கை தூக்குமா? அப்ப நீ ஃப்ரெண்டு. யாருக்கெல்லாம் கணக்கு வராதோ நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு. கார்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அருளானந்தன் ஒரு ஹெட் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 31 மார்க், எல்லாம் 32 நினைக்கிறேன். முழங்கால விட்டாரு, எல்லாரும் பார்க்கும்படி. அவமானம்னா தாங்காத அவமானம். வாழ்க்கையில என்ன வேணாலும் பற்றா, எது பற்றக்கூடாது, அவமானம் படக்கூடாது. ஏன்னா நம்மள முழங்கால விட்டா மற்றவங்க எல்லாம் பெரிய அறிவாளி மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. இந்த வண்டலூர் ஜூல இருக்கிற ஒரு பிராணியை மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? ஆனா அன்னைக்கு அது வேற கதை. ஆனால் அதுல இந்த அல்ஜிப்ரான் ஒரு சமாச்சாரம் இருக்கு பாருங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு புரியாது. ஆனால் எனக்கு தமிழ் வரும். நான் அரசு பள்ளியில் படிந்தாலும் ஆங்கிலம் ஓரளவுக்கு கற்று தெரிந்தேன். வரலாறு எனக்கு நன்றாக வரும். ஆனா நம்ம சமூகத்தில் என்னன்னா, அதுலயும் ஒரு படிநிலை வச்சிருக்கோம். எப்படி படிநிலை வச்சு, எங்க நாங்க படிக்கிற காலத்துல எங்க பெரியவங்களுக்கு தெரியும், மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ்னா நம்பர் 1, அந்த பாட்னி சுவாலஜினா நம்பர் 2, அக்கௌண்டன்சி காமர்ஸ்னா நம்பர் 3. ஒண்ணுக்கும் உதவாதான் எங்க வந்து சேரும், ஹிஸ்டரிக்கும் தமிழுக்கும் வந்து சேரும். ஆனால் உங்கள் முன்னால் நின்று, திருப்பீடத்தில் நின்று, இன்னைக்கு பெருமிதத்தோடு நான் ஒரு 50-52 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன். இத்தனை நாடுகளுக்கும் சென்று வந்த நான் படித்தது வரலாறும் தமிழும் தான் படித்து வந்திருக்கிறேன். ஏனென்றால் இறைவனுடைய திட்டத்தில் எதுவும் பெரிது என்றும் இல்லை, எதுவும் குறைவும் என்றும் இல்லை. உங்கள் முயற்சி இருந்தால் நீங்கள் உயர்வீர்கள், நீங்கள் தனித்துவமானவர்கள். That's why அதனால் தான் சொல்வது 830 கோடி பேரும் தனித்துவமானவர்கள். ஒவ்வொருவருக்கும் அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவரையும் இறைவாக்கினராகவும்
இயேசுவை போல ஒரு மாபெரும் சாட்சியமாக உயர்ந்து நிற்கும் அந்த ஆற்றலோடு இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கறத வச்சிருக்காரு கடவுள். அதை நான் சொல்லித்தான். ஏன்னா இந்த காலம் என்பது எப்படி ஒரு சவால் நிறைந்த காலமாக இருக்கிறது. அந்த சவால் நிறைந்த காலத்தில் ஏன் என்று நாம் ஒவ்வொருவரும் அப்படி தனித்துவமான இறைவாக்கினர்களாகவும் ஆற்றலாளர்களாகவும் எழ வேண்டும் என்பது ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் இளையர்களாக இருக்கிறவர்களுக்கும் இட்ஸ் a deep personal decision, ஒரு தனிப்பட்ட முடிவு. அதுக்கு பொதுவா நான் ஒரு கதை சொல்றது உண்டு எல்லாருக்கும். பல இடங்கள் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா நம்மள நம்ம நம்பணும். நாம் இறைமையா சொன்னது மாதிரி நாம் தகுதியற்றவர்கள் அல்ல, இறைவனால் தகுதியுடையவர்களாக படைக்கப்பட்டவர்கள். என்ன கதைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கதையை நான் மாத்தி சொல்ல போறேன். செம்பருத்தி விளையில குளம் இருக்குதா ஃபாதர்? குளத்துக்கு பேர் என்ன ஃபாதர்? என்ன பேர்? என்ன குளம்? பாதை, பாலை, பாறை, பாறையா? பாறை குளம். ஓகே. இந்த முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடந்த கதை தெரியும்ல உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அந்த கதை தெரியுமா? முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்துல ஒரு திருவிழாவுக்கு செம்பருத்தி விளையில ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுங்களேன். யாருக்கு? முயலுக்கும் ஆமைக்கும். ஆனா வித்தியாசமான ஓட்டப்பந்தயம். இங்க இருந்து எங்க வர போனோம்? முட்டைக்காடு. அது முட்டைக்காடு ஜங்ஷன் ஒரு ஓட்டப்பந்தயம். ஒரு முயலுக்கும் ஆமைக்கும். முதல் ரவுண்டு ஃபாதர் விசில் அடிச்சு தொடங்கி வைக்கிறார். இங்க இருந்து ஓடி போன, இப்ப இல்ல, ஒரு அப்ப எல்லாம் நிறைய மரங்கள் இருந்தது, இவ்வளவு கட்டடங்கள்லாம் வரல, ரோடெல்லாம் இவ்வளவு வரலன்னு வச்சுக்கோங்களேன். பாதி வழியில போன முயல் பின்னாடி பார்த்தா ஆமையை காணல. அதனால அதுல பக்கத்துல கொஞ்சம் ஒரு மரத்தடியில கொஞ்சம் இருந்து மெதுவா போலான்னு உட்காந்துருச்சு. உட்கார்ந்த முயல் என்ன ஆயிடுச்சு? தூங்கிடுச்சு. ஆமை மெதுவா போய் எங்க போய் சேர்ந்தது? முட்டைக்காட்டுல போய் சேர்ந்துருச்சு. வின் பண்ணது யாரு? ஆமை. இப்போ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன? இதனுடைய பொருள் என்ன? எவ்வளவுதான் நீங்க திறமைசாலியா இருந்தாலும் கவனக்குறைவாகவும் சோம்பேறியாகவும் இருந்தா தோத்துருவீங்க. கரெக்டா? எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் தொடர் உழைப்பும் கவனமும் இல்லை என்றால் தோத்துருவீங்க. இப்ப முயலுக்கு ஷேம் பப்பி ஷேம். ஒன்னு ஆமையிட்ட சொல்லுது, டேய் இன்னொரு ரவுண்டு ஓடலாமா? எங்க இருந்து? முட்டைக்காட்டுல இருந்து செம்பருத்தி விலைக்கு இன்னொரு ரவுண்டு ஓடலாமா அப்படின்னு கேட்குது. நம்ம பாவி ஆமையும் சரி ஓடலாம் அப்படின்னு. அங்க இன்னொருத்தர் விசில் அடிச்சு ஓடுங்கன்னு சொல்றாரு. இந்த முறை முயல் ரொம்ப அலர்ட்டா அங்க பிடிச்ச ஓட்டம் தான் நேரம் எங்க வந்து நின்னுது? செம்பருத்தி விலைக்கு வந்து நின்னுச்சு. வின் பண்ணது யாரு? முயல். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன? யாரு திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. சரிதானே? யாரு திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. இது செகண்ட் ரவுண்ட். போட்டி முடிஞ்சதா? முடியல. இப்ப புத்திசாலி நம்ம ஆமை. இப்போ முயல்கிட்ட மெதுவா சொல்லுது, முயலாரே முதல் ரவுண்ட்ல நான் ஜெயித்தேன், உனக்கு கொஞ்சம் ஷேமாச்சு, அதனால ரெண்டாவது ரவுண்டு நீ கேட்ட, நானும் ஒத்துக்கிட்டேன், நீ ஜெயித்த. இப்போ நான் ஸ்பெஷலா ஒரு ரவுண்டு கேட்கிறேன், மூணாவது ஒரு ரவுண்டு ஓடலாமா? மூணாவது ரவுண்டு ஓடலாமா? ஓடலாமே அப்படின்னு முயல் சொல்லுது. இது மெதுவா சொல்லுது, ஆனா நம்ம ரூட்டை மாத்தி ஓடணும்னு சொல்லுது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, முட்டாள் முயல் யோசிக்கல. ரூட்டை மாத்தி ஓடணும், எந்த ரூட்ல வேணாலும் நான் ஓடலாம் அப்படின்னு சொல்லுது. இப்ப புத்திசாலி முயல், அது செம்பருத்தி முயலா இருக்கும், ஆமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்திசாலி ஆமை என்ன சொல்லுது? இந்த ரூட்டை எப்படி பிக்ஸ் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்க? பாறைக்குளத்தை தாண்டி போற மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு, எப்படி இப்படி ஓடி பாறைக்குளம் வழியா திரும்ப ஒரு முட்டைக்காடுக்கு வந்து சேர்ற மாதிரி ரூட்டை பிக்ஸ் பண்ணிடுச்சு. என்ன ஆகுது? ஃபாதர் திரும்ப விசில் அடிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஓடுறாங்க. முயல் சூப்பர் ஸ்பீடா ஓடி எங்க போய் ஸ்டக் ஆகி நிக்குது? பாறைக்குளத்துல போய் ஸ்டக் ஆகி நிக்குது. ஏன்? அதுக்கு நீச்சல் தெரியாது. ஆமையாரு மெதுவா போய் பாறைக்குளத்துல இறங்கி நீந்தி எங்க போய் சேர்ந்துடுறாரு? முட்டைக்காடுக்கு போய் சேர்ந்துடுறாரு. யார் ஜெயித்தது? ஆமை ஜெயித்தது. இப்ப இதுதான் முக்கியமான பாடம். ஒவ்வொருத்தருக்கும்
எரேமியாவினுடைய அழைப்பிலும் சரி, ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுலடியார் சொல்வதிலும் சரி, அதனுடைய சாரம் என்னவென்றால் என்ன சொல்லுங்க? இந்த உலகில் தனித்துவமான ஏதேனும் ஒரு ஆற்றலை, சில ஆற்றல்களை தராமல் இறைவன் ஒருவரை தானும் விட்டு வைக்கவில்லை. மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் சில பல தனித்துவமான ஆசீர்வாதங்களையும் தனித்துவமான கொடைகளையும் தராமல் ஒருவரை தானும் விட்டு வைக்கவில்லை. நமக்கு தெரிகிறதெல்லாம் முயலினுடைய ஸ்பீடு. முயலுக்கு வேகம் பலம் என்றால் ஆமைக்கு எது பலம்? நீச்சல் பலம். ஆமையோட நீச்சலை நமக்கு தெரியல, அவ்வளவுதான். முயலினுடைய வேகம் தான் நமக்கு தெரிகிறதே தவிர ஆமையின் நீச்சல் நமக்கு தெரிவது இல்லை. அன்பார்ந்த பிள்ளைகளே, எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த உலகில் ஆற்றலாளர்கள் என்று யாரையும் நான் சொல்வது இல்லை. காரணம், எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஆற்றலாளர்கள் தான். தமது ஆற்றல்களை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் எரேமியாவுக்கு சொன்னார், அப்படி சொல்லாதே, சிறு பிள்ளை என்று சொல்லாதே, ஆற்றல் இல்லாதவர் என்று சொல்லாதே. மோயிசன் இன்னைக்கு ஒரு வேலைக்கு ஜாப் அப்ளிகேஷன் கொண்டு போனா யாராவது வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. திக்குவாய், உணர்ச்சி வசப்படுத்துகிற பேர் வழி. ஆனால் ஆண்டவர் அவருக்குள் பார்த்தார். அவருக்குள் நேசம் இருந்தது, அன்பு இருந்தது, அநீதி கண்டு பொங்குகின்ற குணம் இருந்தது, அறச்சீற்றம் இருந்தது. இவையெல்லாம் ஆண்டவருக்கு பெரிதாக தெரிந்தது. எனவே யாரும் உங்களில் ஐயையோ எனக்கு டேலண்ட் இல்ல, ஐயையோ எனக்கு லுக் இல்ல, ஐயையோ எனக்கு எது இல்ல, ஐயையோ எனக்கு இது இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை தேடி பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் வைத்த தனித்துவமான ஆற்றல் ஏதேனும் ஒன்று இருக்கும், கட்டாயம் இருக்கும். இப்ப போட்டி முடிஞ்சுதா இல்லையா? முயலுக்கும் ஆமைக்கும் முடிஞ்சதா இல்லையா? சொல்லுங்க பிள்ளைங்களா, முடிஞ்சதா இல்லையா? இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. போட்டி முடியல. இப்போ 3 ரவுண்ட் முடிஞ்சிருச்சுல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயித்தது யாரு? ஆமா. 2வது ரவுண்ட் ஜெயித்தது யாரு? 3வது ரவுண்ட் ஜெயித்தது யாரு? இப்போ திரும்பவும் ஆமை தான். எளியவராக தெரிகிற அந்த ஆமை சொல்கிறார், எப்பா முயலாரு, நம்ம 3 ரவுண்டு காம்படிட்டரா ஓடணும், போட்டியாளர்களாக ஓடணும், 4வது ஒரு ஃப்ரெண்ட்லி ரவுண்ட் ஓடுவோமான்னு கேக்குது. என்ன ரவுண்டு? ஃப்ரெண்ட்லி ரவுண்ட் ஓடுவோமானது ரொம்ப முக்கியமானது. 4வது ஒரு ரவுண்டு ஃப்ரெண்ட்லி ரவுண்ட் ஓடலாமான்னு. இப்ப சுருக்கமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்கிறேன், குளத்தை கடந்து முயலால தனியா போக முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அது கூட சொல்றதுக்கு வாய் வரல. ஒரு தம்பி சொன்னாரு, தம்பி உனக்கு நான் தனியா கை தட்டுறேன். முடியாது. எவ்வளவுதான் பெரிய திறமையாளராக இருந்தாலும் குளத்தை கடந்து முயலால் செல்ல முடியாது. ஆமை முட்டைக்காடு போய் சேர முடியுமா முடியாதா? முடியும். ஆனா அது 3 நாள் ஆகும். போய் சேர்வதற்கு 3 நாள் ஆகும். இங்க இருந்து பாறைக்குளத்துக்கு போய் பாறைக்குளத்தை தாண்டி 3 நாள்ல ஒரு 1.5 நாள்லயே ஒரு நாள்லயே போய் சேர்ந்துருன்னு வச்சுங்களேன். போகலாம், ஆனா ரொம்ப டிலே ஆகும். இப்ப ஃப்ரெண்ட்லி ரவுண்ட்ல 2 பேரும் ஒரு டீல் போடுறாங்க. என்ன டீல்? ஒரு கெஸ் பண்ணுங்களேன், என்ன டீல்? செம்பருத்தி விலையிலிருந்து பாறைக்குளம் வரைக்கும் முயலுக்கு மேல யார் ஏறிக்கிறாங்க? ஆமை ஏறிக்கிறாங்க. பாறைக்குளத்தை கடக்கிறப்போ ஆமைக்கு மேல முயல் ஏறிக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், இருவரும் ஒரே நேரத்தில் வெற்றி பெறுகிறார்கள். ஒருவருடைய இயலாமையை இன்னொருவர் நிரப்புகிறார், ஒருவருடைய இல்லாமையை இன்னொருவர் நிறைவு செய்கிறார். அதுதான் பாலர் சபை, அதுதான் சிறுவழி இயக்கம், அதுதான் இளைஞர் இயக்கம், அதுதான் இறை மக்கள் சமூகம். இந்த மாறல் நல்லா இருக்குதா? இந்த டீல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதுதான் டீல். எல்லோருக்கும் எல்லா திறமைகளும் இருக்காது. ஆனால் என்னிடம் இருக்கிற திறமையை இல்லாத ஒருவருக்கு நான் பகிர்ந்து அவருக்கும் ஏற்றுகிற பொழுது, துணையாக இருக்கிற பொழுது, பாலமாக இருக்கிற பொழுது, உறவாக இருக்கிற பொழுது, அது ஒரு வேறு ரசாயனம் கொண்ட உயிராக மாறிவிடுகிறது. உயர்வும் உறவும் தானாக வந்து விடுகிறது. எல்லோரும் ஜெயிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்வார் அல்லவா, நான் தேர்ந்து கொண்டவர்களில் ஒருவர் தானும் விடப்படலாகாது. Not one shall be left behind. ஒருவர் தானும் விடப்படலாகாது.
எல்லோருக்கும் வாழ்வு தர, எல்லோரும் நிறை வாழ்வு தர. நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த ஃபைனல் ரவுண்ட் தான். இன்னைக்கு வெளியே போறப்ப நீங்க ஆமையை மறக்க கூடாது, ஃபாதரை மறக்கலாம், எல்லாத்தையும் மறக்கலாம். எதை மறக்க கூடாது? ஆமையும் முயலையும் மறக்க கூடாது. எத்தனாவது ரவுண்ட மறக்க கூடாது? 4வது ரவுண்டுக்கு பேர் என்ன ரவுண்டு? என்ன ரவுண்டு? ஃப்ரெண்ட்லி ரவுண்ட். அந்த ஃப்ரெண்ட்லி ரவுண்ட ஒரு நாள் நீங்க மறக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு எல்லாம் கூடி நின்று அந்த தீபத்தை ஏற்றுவீங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா இண்டிவிஜுவல் ஆயிடுவீங்க, தனி மனிதர்கள் ஆவீங்க. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய வெற்றி, என்னுடைய சிறப்பு என்பதாக மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஓடுமே தவிர, என்னுடன் இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், இருக்க போகிறவர்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், ஒருவர் தானும் விடப்படலாகாது. நாட் ஒன் ஷால் பி லெஃப்ட் பிஹைண்ட் என்கின்ற அந்த எண்ணம் வருவது இல்லை. அதற்காகத்தான் இந்த பாலர் சபையாக இருக்கட்டும், அல்லது சிறுவழி இயக்கமாக இருக்கட்டும், அல்லது இளைஞர் இயக்கமாக இருக்கட்டும் என்கின்ற செய்தியை இன்று நீங்கள் இங்கிருந்து வாங்கி செல்லுங்கள், பெற்று செல்லுங்கள். அதுவும் வருகின்ற காலகட்டம் என்பது இளையர்களுக்கும் சிறுவர்களுக்கும் மிக மிக சவால் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும், மிக சவால் நிறைந்த காலமாக இருக்கும். ஏன்? ஒவ்வொருவரும் ஒரு ப்ராஃபெட், எரேமியா போல அல்லது நத்தானியேல் போல ஒவ்வொருவரும் ஏன் ப்ராஃபெட்டா இருக்கணும்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல மனித உருவாக்கம் என்பது திருமணத்தின் வழியாக நடக்குமா இல்ல லெபார்டரியில் நடக்குமான்னு தெரியல. தொழில்நுட்பம் என்பது இறைவனுடைய திட்டத்திற்கும் இயற்கையினுடைய திட்டத்திற்கும் நேர்மாறான, எப்படி பாபேல் கோபுரம் ஏற்றப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். நான் தொழில்நுட்பத்திற்கு எதிரானவன் அல்ல, அறிவுக்கு எதிரானவன் அல்ல. இன்று உலகம் சந்திக்கின்ற சவால் என்பது யுவால் நோவா ஹராரி போன்ற ஒரு பொது சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த உலகம் பல போர்களை, அழிவுகளை, பேரிடர்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் முற்றாக மனித குலம் அழிந்து விடுமோ என்கின்ற அச்சம் எழுந்தது இல்லை. முதன்முறையாக அந்த அச்சம் எழுந்திருக்கிறது. மனித குலம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். காரணம் அறத்தினுடைய சரிவு, ஒழுக்கத்தினுடைய முழுமையான சரிவு. ஒரு எந்த கேள்வியும் கேட்காமல் தொழில்நுட்பத்திற்கு நாம் நம்மையே தெரிவித்துக் கொள்கின்ற அடிமைத்தனம், சரணாகதி என்பது மனித குலத்தை அழிக்கும் என்கின்ற பொழுது பழையனவற்றிற்கு பொறுப்புணர்வுடன் நாம் திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது. இன்று இந்த இடத்தில் நின்று என்னால் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிந்தது என்றால், இன்று நான் திருப்பி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே சொல்கின்றேன், நான் இந்நாளில் கற்பதும் கற்றதும் அல்ல, உலகம் முழுவதும் சென்று நான் அறிந்ததும் சந்தித்தவர்களும் அல்ல. இன்று இந்த இடத்தில் நான் இன்று நின்று இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது இயேசுவினுடைய பெயரால் என்றால், இன்று நான் திருப்பி பார்க்கிற பொழுது என்னுடைய மறை கல்வி எனக்கு உதவியாக இருந்தது, என்னுடைய சிறு வழி இயக்கம் எனக்கு உதவியாக இருந்தது, என்னுடைய YCS எனக்கு உதவியாக இருந்தது, என்னுடைய இளைஞர் இயக்கம் எனக்கு உதவியாக இருந்தது, என்னுடைய குருத்துவ படிப்பு உறுதியாக உதவியாக. அதனால் தான் இந்த இடத்தில் நிற்க முடிகிறதே தவிர, ஏதோ இன்று இருக்கிற இந்த தொழில்நுட்பங்கள் ஒரு மொபைல் போனாலேயோ அல்லது ஏஐனாலேயோ இல்ல. எனவேதான் ஏஐ வரட்டும், சூப்பர் கம்ப்யூட்டிங் வரட்டும், எல்லாம் வரட்டும். ஆனால் இன்று நமது சபைகளை இழந்து கொண்டிருக்கிற மறைக்கல்வியாக இருக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாலர் சபை இன்னைக்கு வரப்போ கார்ல வரப்பதான் பார்த்தேன், யார் சிறப்பிக்கிறாங்கன்னா பாலர் சபை இன்னும் அது உயிர் துடிப்போடு இருக்கிறது, சிறுவழி இயக்கம் இன்னும் அது சீராக நடக்கிறது, இளைஞர் இயக்கம் இப்போதும் அவங்க ஒரு சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க, அந்த பார்பராவுக்கு ஒரு டீசர் போட்டிருந்தாங்க, அற்புதமா பண்ணியிருந்தாங்க. எப்படி சினிமாக்காரங்கெல்லாம் பண்ணுவாங்களோ டாப்பா செம்பருத்தி விளையினுடைய இளைஞர்கள் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்களை உளப்பூர்வமாக பாராட்ட வேண்டும் போல இருந்தது. ஆனால் இவை எல்லாம் இருந்தாலும் நமது வேர் என்பது, மீண்டும் சொல்கிறேன், திரும்பி பார்க்கிற பொழுது நான் நானாக இருப்பதற்கு என்னுடைய மறைக்கல்வியும் என்னுடைய பாலர் சபையும் என்னுடைய சிறுவழி இயக்கமும் என்னுடைய YCSம் என்னுடைய இளைஞர் இயக்கம் இருந்தது போல இன்றும் பழையனவற்றை கைவிடாதீர்கள். குடும்ப ஜெபமாலையை கைவிடாதீர்கள், இணைந்த ஜெபங்களை கைவிடாதீர்கள். அனுதினம் காலை பொழுதில் ஆலயத்திற்கு வருவது என்பது அது ஒரு இறை செயல் மட்டுமல்ல, அருட்செயல் மட்டுமல்ல, டிசிப்ளின். அது ஒரு டிசிப்ளின், ப்ரொடக்டிவ் டிசிப்ளின். இப்ப என்ன கேட்பாங்க, உண்மையில கேட்பாங்க, இது பெருமைக்காக சொல்றது இல்ல. எனக்கு வயசு 61. ஆனா இன்னைக்கு என்னால 21 கிலோமீட்டர் மேரத்தான் ஓட முடியும்.
21 கிலோமீட்டர் இன்னைக்கு என்னால ஓட முடியும். எப்படி ஓட முடியும்னு கேட்பாங்க. பிகாஸ் ஐ சே ப்ரொடக்டிவ் டிசிப்ளின். நாளை காலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4:10க்கு நான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு வெளியே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எதை என்னால் என்னையே எடுத்துக்காட்டாக நிறுத்த முடியுமோ அதற்காக சொல்லுகிறேன். 4:10னா 4:10க்கு நான் எழுந்துடுவேன். அந்த டிசிப்ளின் தான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. அல்லது ஒரு 5:30 மணின்னா உட்கார்ந்து படிக்கிறதுனா படிப்பது, அந்த நாளுக்கான ஆயத்தங்களை செய்வது. ப்ரொடக்டிவ் டிசிப்ளின் என்பது இல்லாத வாழ்க்கை என்பது உயர்வுக்கு வர முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற களங்களாக இந்த நம்முடைய வளாகங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் இறைவாக்கினராக மாறுங்கள். குறிப்பாக இன்றைய உலகம் உங்களுக்கு ஒன்றை சொல்லித்தரும். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரும் இல்லை. நாங்கள் இறைவாக்கு சாட்சியத்தில் என்ன கற்றுத்தரப்பட்டதோ, அறம் என்பது, ஒழுக்கம் என்பது, சீர்மை என்பது அது இழுக்கு அல்ல, அது கூச்சப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது பெருமிதம் என்பதை, ஆமா இவன் எல்லாம் பழைய ஆளு, 10ஆம் பசலி, ஒழுக்கமாக இருப்பதும் சீர்மையாக இருப்பதும் கட்டுப்பாடாக இருப்பதும் பழமை பசலித்தனம் என்று இந்த உலகம் சொன்னதென்றால் பெருமிதத்தோடு எடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய ஞானத்தை விட உங்களினுடைய ஞான கொடை பெரிதாக இருக்கிறது என்று. எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, அருட்தந்தையர்களே, எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறது, அடுத்த தலைமுறைக்கு நாம் பொறுப்பாக இருப்போம். எப்படி இந்த பிள்ளைகளை இன்று நாம் அப்படி அழகாக தகவமைவு செய்கின்றோமோ அதே போல தகவமைவு செய்கின்ற களங்களாக ஒரு நாளும் ஒருபோதும் இது போன்ற பாலர் சபை, சிறுவழி இயக்கம், இளைஞர் இயக்கம் போன்றவற்றை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். இன்று அவங்க நாடகம் போட போறாங்க. இது போல அறம் சொல்கிற நாடகங்களை எவ்வளவுதான் டிஜிட்டல் மீடியா எல்லாம் வரட்டும், நிறைய செய்யுங்க, நிறைய செய்யுங்க. இந்த ஊரிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்தில் கிறிஸ்துவனுடைய இறை வாக்கை சொல்லுகின்றவர்களாக, இறைவாக்கு சாட்சியங்களாக, நாகரிகம் தலைகீழாக மாறப்போகின்ற அடுத்த 25 ஆண்டு காலத்தில் நாகரிகத்தின் குரலாக இருக்கின்ற, மானுடத்தின் மனசாட்சியாக இருக்கின்ற ஆற்றல் கிறிஸ்தவத்திற்கு இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது என்று சாட்சியம் சொல்லுகிற ஒரு தலைமுறை இன்று தேவைப்படுகிறது. அந்த தலைமுறை ஒவ்வொரு சபையிலிருந்தும் புறப்படட்டும்.